அஸ்ஸலாமு அலைக்கும். ஃபயாஸ் ஹோம் குக்கிங்கில் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு சூப்பரான சாம்பார் பொடி தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருளும் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. நான் 50 கிராம் வரமல்லி எடுத்து வறுத்துருக்கேன். அதுக்கப்புறம் 25 கிராம் ஜீரகம் எடுத்திருக்கேன். அதே 25 கிராம் மிளகு எடுத்திருக்கேன். 50 கிராம் கடலப்பருப்பு, 50 கிராம் துவரம்பருப்பு, 50 கிராம் கருப்பு உளுந்து வெள்ளை உளுந்து எது வேணுனாலும் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கடுகும் வெந்தயமும் சேர்த்து 50 கிராம், 50 கிராம் அரிசி பச்சரிசி, ஊசி மிளகாய் காஷ்மீர் மிளகாய் நான் ரெண்டும் சேர்த்து 50 கிராம் எடுத்திருக்கேன். 50 கிராம் இல்லை, அதுக்கும் கம்மியாக தான் இருக்குது. ஒரு 10-15 மிளகாய் தான் எடுத்திருக்கேன். கொஞ்சம் கருவேப்பிலை. இவ்வளோதாங்க. அரிசி, மிளகாய், கருவேப்பிலை, வரமல்லி, மிளகு, துவரம்பருப்பு, கடலப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, வெந்தயம், கடுகு, பச்சரிசி. இவ்வளோதாங்க. இப்போ அரைச்சி எடுத்துக்கலாம் வாங்க. இது நான் ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாட்டி 50 கிராம் மஞ்சத்தூள் அதில் சேர்த்துருக்குறேன். உங்களுக்கு உரப்பு பத்தலைன்னா நீங்கள் கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாம் மிளகாய். இதை நான் மிக்சியில் அரைய விட்டு இதை பார்த்திங்களா, சூப்பரான சாம்பார் பொடி ரெடிங்க. வீட்டிலே செஞ்சதுங்க, அருமையாக இருக்குது. நான் எல்லாமே ஒரு 25 கிராம் 50 கிராமில் தான் நான் எடுத்துருக்குறேன். அதிகப்படியெல்லாம் எடுக்கலை, கொஞ்சமாக தான் நான் எடுத்துருக்குறேன். இதே எனக்கு ஒரு 300 கிராம் 350 கிராம் அளவுக்கு எனக்கு கிடச்சிச்சு தூள். சாம்பார் வச்சு பார்த்தா அட்டகாசமாக இருந்துச்சுங்க. சூப்பரான சாம்பார் பொடி. நீங்களும் வீட்லேயே இதே மாதிரி செய்யலாம். கடையில் வாங்குறதுக்கு பதிலாக இப்படி வீட்டில் செஞ்சு நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம்.